ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆத்தும தரிசன ஜெபத்தின் சார்பிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனதார பாராட்டுகிறேன். அன்பானவர்களே, ஆன்மாவின் ஆகாரம் என்ற பகுதி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையாக நான் கருதுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். சங்கீதம் 119 சங்கீதம் 74 வசனத்தில் தாவீது இன்னொரு அனுபவம் இருக்கிறது. நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்களாக. என்னை கண்டு நிறையவருக்கு சந்தோஷம், நிறையவருக்கு மகிழ்ச்சி. இப்போ சிலர் சொல்லுவாங்க, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கலைங்க, என்னை பார்த்தாலே காரி துப்புறாங்க, என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிடுறாங்க, என்னை பார்த்தாலே சாடையாக பேசுகிறாங்க, என்னை பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஒருத்தர் சொன்னார், ஐயா என் மனைவி என்கிட்ட பேசி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, என்கிட்ட அன்பு பாராட்டுறதில்லை, என்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கிறதில்லை, பிள்ளைகள் எல்லாரும் வெறுத்து விடுகிறார்கள், நல்ல சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல சொத்து சுகத்தையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நல்ல வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைகள் என்னோடு பேசுவதற்கும் என் மனைவி என்னிடத்திலே அவள் அன்பு கூறுவதற்கும் மறுக்கிறார்கள். அது அவருடைய பெரிய துக்கம். பின்ன துக்கம் இருக்காதா? குடும்பத்தில் சரியான உறவு இல்லைன்னா, அந்த அன்பு இல்லைன்னா, கர்த்தர் விரும்புகிற இந்த சகோதர சிநேகம், அந்த குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லைன்னா குடும்பத்திலே அது எப்படி ஆகுன்னா நரகம் மாதிரி தான் தெரியும். நான் தாவீதுட்ட ஒரு நல்ல அனுபவம் பாருங்களேன். என்ன அனுபவம்? ஆண்டவருடைய பாதத்தில் அவர் காத்திருக்கிறாரா. எதற்கு? உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியாங்கிறார். இந்த பைபிள் முழுசு கர்த்தருடைய வசனம் தான். ஆனால் அவர் காத்திருக்கிறார். எது காத்திருக்கிறார்? நீ கர்த்தர் என் கூட பேசணும். நீங்கள் நிறைய பேர் கர்த்தர் என்கிட்ட சொப்பனத்தில் தான் பேசணும், அல்லது தரிசனத்தில் பேசணும், அல்லது யாராவது ஒரு ஊழியக்காரன் என் தலைமையில் கை வச்சு ஒரு ப்ராபசி சொல்லணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் தடைகளை நீக்கி போடுறாரு, உன் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்குறாரு. இப்படி யாராவது ஒருத்தர் ஒரு ப்ராபசி வேர்டு, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னாங்கன்னா தான் அநேகருக்கு திருப்தி காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் எப்படி பேசுவார்? தாவீதுடைய வாழ்க்கையில் கண்டுகொண்ட அனுபவித்த காரியம், கர்த்தரிடத்தில் நான் காத்திருக்கிறேன். எதற்கு? அவர் வசனம் தருகிறார், அவருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் தெரியும், அநேக நேரங்கள் சில இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது எங்கே போவோம்? வாழ்க்கையில் கவலை மேலோங்கி நிற்கும், குடும்பத்தில் பயம் காணப்படும், கலக்கம் காணப்படும், எதை பார்த்தாலும் நமக்கு எதிர்மறையாகவே செயல்படுவது போல தோன்றும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு யார் பேசினாலும், யார் நம்மோடு கூட பழகினாலும் அதில் ஒரு நிறைவு காணப்படாது, ஒரு திருப்தி காணப்படாது. அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நிறைவு யாரிடத்திலிருந்து வரும்னா, யார் திருப்திப்படுத்துவார்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம திருப்திப்படுத்தும். அது சொல்ல, பயப்படாத, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படிம்பார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்பார். நீ நம்பினது அவராலே வரும்பார். நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக ரொம்ப துக்கமாக இருக்கிறோமோ ஆண்டவர் சொல்லுவார், அந்த காரியத்தில் ஆண்டவர் இறங்கி ஒரு வார்த்தை சொன்ன உடனே உள்ளத்தில் இருக்கிற துக்கம் மாறிடும் பாருங்க, உள்ளத்தில் இருக்கிற பயம் போயிடும், கலக்கம் போயிடும். சொல்லும், எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் தந்தாருங்க, அந்த வார்த்தை எனக்கு கிடைச்ச உடனே என் உள்ளத்திலிருந்து பாரமெல்லாம் ஓடிருச்சு, என் உள்ளத்திலிருந்து அந்த பயமெல்லாம் போயிருச்சு, இனி எனக்கு சந்தோஷம்தான், கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சிருவார், அந்த பிள்ளை கட்டாயம் ரட்சிக்கப்படுவான், அந்த பிள்ளைக்கு இந்த நன்மையை கர்த்தர் கொடுப்பார், அந்த ஒரு பெரிய நம்பிக்கை விடுகிறது. ஆனால் இதுக்கு ஒரு விலைக்கரையும் கொடுக்கணும், கர்த்தர் நம்ம கூட பேசணும், கர்த்தர் வார்த்தை தரணும். அப்படின்னா காத்திருக்க வேண்டும். இவர் காத்திருந்தார். எதற்கு? வீடு வேணும், கார் வேணும், ராஜ மேன்மை வேணும், தனக்கு வசதி வேணும், தனக்கு வளமை வேணும், தனக்கு ஆயுசினால் கூடணும். இதுக்கெல்லாம் அவர் காத்திருக்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புகிறார், நம்ம கூட பழக விரும்புகிறார், நம்ம கூட அவர் சஞ்சரிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே அதை உண்ணணும். அதனால தான்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு. நம்ம வாழ்க்கையில் நாம் பிழைக்கணும், நம்ம பிள்ளைகள் பிழைக்கணும், நம்ம குடும்பம் பிழைக்கணும், நம்முடைய ஊழியம் பிழைக்கணும்னா தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே உண்டு. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக தாவீது காத்திருந்தார். அது அவருடைய உன்னத அனுபவங்களில் மிகப்பெரிய அனுபவமாய் காணப்பட்டதப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.